சிவராத்திரிக்கு நம்ம வீட்டில் அங்காளம்மனுக்கு தான் படையல் வைப்போம். எப்படி வைப்போம் பார்த்தீங்கன்னா, நடுஹாலில் கும்பம் போட்டு படைப்போம். இந்த கும்பம் வந்து நம்ம வீட்டில் குழந்தை யாராவது இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விரதம் இருந்து காலையிலேருந்து சாப்பிடாம தலை குளிச்சுட்டு வந்து மடியேந்தி இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்ணும். சாதம், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், 5 வகையான சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் உருண்டை. மலையனூரில் வந்து இது போல் தான் கும்பம் வந்து மொத்தமாக கொட்டி படைப்பாங்கன்னு சொல்வார். எப்போவுமே சாமி கும்பிட்டு மலையனூருக்கு எங்கள் குலதெய்வத்தை பார்க்க போயிட்டு வருவோம். வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு வருவோம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 4 திசையை நோக்கி இந்த விளக்கேற்றி வைப்போம். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 திசைக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு எடுத்து நம்ம அரிசி பக்கெட்டில் வச்சிடணும். நம்ம அம்மன் வந்து அதிலேயே அமர்ந்துடுவாங்க, குளிர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நாங்கள் எப்போவுமே வருஷம் படையல் போட்டு படைக்கிறது. இந்த மாதிரி பண்ணி இதை வந்து அப்படியே கும்ப சாப்பாடு கிளறி வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கை கொடுத்துருவாங்க. அதுதான் நாங்கள் படைச்சிட்டு எல்லோரும் சாப்பிடுவோம். முக்கியமாக எலுமிச்சப்பழம், தேங்காய் சுற்றி உடைப்பாங்க. எங்கள் வீட்டு வழக்கம் இப்படி தான், சிலருக்கு வேறு மாதிரி இருக்கும்.